பத்திரிகைக்கு முதலாளி நீயா இல்ல நானா? அத முதல்ல டிசைட் பண்ணிக்க. கற்பழிப்பு, கொலை, கொள்ளை, ஆக்சிடென்ட் இதானே அந்த நாட்டுல டெய்லி நடந்துட்டு இருக்கு. பின்னாடி பக்கம் காலியா இருந்ததுன்னா பீகாரில் பஞ்சம், ஆந்திராவில் புயல்னு போடுங்க. புதுசா நியூஸ் வேணுமா? இன்று வரை எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் கட்சி மாறவில்லை. வச்சிருங்க சார். எஸ். பெண்மை பத்திரிகைக்கு ஏதாவது? பொம்பளை பத்திரிகைக்கு ஒரு பொம்பளை வந்து என்ன நியூஸ் போடுறதுன்னு என்ன கேட்டா என்ன அர்த்தம்? கேட்டா பழைய எடிட்டர் அப்பா காலத்துல இருந்து இருக்கிறேன்னு சொல்றீங்க. புதுசா போடுங்க. பெண்களும் ஆண்கள் கழுத்தில் தாலி கட்டலாம். போங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் கர்னல். ரிகார்டிங் யூ. சாரி, நேத்து பார்த்தது மறந்துட்டேன். அம்மா இவங்க யாரு? மிஸ் பானுரேகா. நேத்து சொன்னேனே அப்பாயின்மெண்ட். பத்திரிகை துறையில சேரணும்னு எத்தனை வருஷமா நினைச்சிட்டு இருந்தீங்க? போன நிமிஷம் வரைக்கும் எனக்கு அந்த நினைப்பே இல்ல.
வாட் மிஸ்டர் பிரிகேடியர், இந்த மாதிரி பொண்ணை கூப்பிட்டு வந்திருக்கீங்க? பாட புஸ்தகங்களை தவிர மத்த எல்லா புஸ்தகங்களையும் தவறாம படிக்கிற பழக்கம், தெருவையே வெறிச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற பழக்கம், கேரக்டர் ஸ்டடி பண்ண முடியும், சுதந்திரமான சிந்தனை, யாருக்காகவும் தன்னுடைய ஒரிஜினாலிட்டியை விட்டு கொடுக்காத தன்மை, எல்லா ஆங்கில பத்திரிகைகளையும் தவறாம படிக்கிற பழக்கம். ஏன் சார், இதை விட ஒரு தமிழ் பத்திரிகைக்கு ஆசிரியரா இருக்கிறதுக்கு வேற என்ன சார் தகுதி வேணும்? அவனை ஏன் சார் ஒரு ஆளை பார்த்த உடனே கமெண்ட் அடிக்க முடியும்? அங்கிள், என்ன பத்தி இவ்வளவு தூரம் ஸ்டடி பண்ணிருக்கீங்களா? அது மட்டும் இல்லாம கமிஷனரோட பொண்ணு. நம்ம ஃப்ரெண்ட் நரேந்திரனுடைய டாக்டரா? ஒரு சின்ன டெஸ்ட், என்ன நீ கமெண்ட் பண்ணு. இஃப் யூ டோன்ட் மைண்ட், கொஞ்சம் எந்திரிக்க முடியுமா? நின்னதான் கொஞ்சம் முடியுமா? என்ன கொஞ்சம் நீங்க குதர்க்கமா எடுத்துக்கிற சுபாவம். 18வது நூற்றாண்டு கடுக்க, 20வது நூற்றாண்டு கூலிங் கிளாஸ், கோகோ டிரெஸ், செக்ஸி செயின், படிக்கிறது விவேகானந்தர் தத்துவம், பத்திரிகையில போடுறது சில்க் ஸ்மிதா கவர்ச்சி படம். On the whole, you're an old wine in a new bottle. வித்தியாசமான ரசனை, விவகாரமான சிந்தனை. That's you. You are appointed. எக்ஸ்கியூஸ் மீ, தப்பா எடுத்துக்காதீங்க. நான் பெண்மை பத்திரிகையோட துணை ஆசிரியை. எனக்கா ஒரு 5 நிமிஷம் ஒதுக்க முடியுமா? ஓகே, பட் எனக்கு யாரும் வெளியில நின்று பேசினா பிடிக்காது. உள்ள வந்து உட்காருங்க. தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ. ஷூர். வாழ்க வளர்க. இவர் உங்க புருஷன் இல்ல. இது என் முதல் பேட்டி, ராத்திரி பேட்டி. கொஞ்சம் வித்தியாசமா எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஐ திங்க் யூ ஆர் தி ரைட் பர்சன். நரிமுகத்துல முழிக்கிறதும் என்ன மாதிரி தொழில் பண்றவங்க முகத்துல முழிக்கிறதும் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. வாழ்க வளர்க. இந்த தொழில் செய்யறதுக்காக என்னைக்காவது நீங்க வருத்தப்பட்டதுண்டா? ஒரே ஒரு சின்ன வருத்தம். ஆபீஸ்ல வேலை செய்யற பெண்களுக்கு வயசு ஏற ஏற சம்பளம் உயருது. என்ன மாதிரி தொழில் பண்ற பெண்களுக்கு வயசு ஏற ஏற வருமானம் குறையுது. அனுபவத்துக்கு மதிப்பில்லாத ஒரே தொழில். இது நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. இந்த கற்பு, ஒழுக்கம், பண்பாடு, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தான் மட்டும் எப்படி வேணாலும் வாழலாம், தம் பொண்டாட்டி தனக்கு மட்டுமே முந்தானை விரிக்கணும்னு ஆம்பளைங்க கண்டுபிடிச்ச வார்த்தை அது. கொஞ்சம் நெத்தியடியா இருந்தாலும் உங்க பதில் எல்லாருமே சிந்திக்க வைக்கும். அப்புறம் அரசாங்கத்துக்கு எங்க பத்திரிகை மூலமா ஏதாவது கோரிக்கை விடுக்கிறீங்களா? தேவையில்லை. யாருன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறியா? என்கிட்ட வர்ற எல்லா பெரிய மனுஷங்களுக்கும் ஒரே மூஞ்சி, ஒரே எண்ணம் தான். இந்த கூலிங் கிளாஸ், சால்வை, பின்தலை, வாழ்கா வளர்காங்கிற வார்த்தை, இத வச்சு கண்டுபிடிக்க முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்கோ. இந்த தொழில விடணும்னு ஒரு நாளும் நீங்க நினைக்கிறது இல்லையா? நாங்க நினைச்சாலும் சில போலீஸ்காரங்க எங்களை விட மாட்டாங்க. போலீஸ்காரங்க உங்களை விட மாட்டாங்களா? ஏன்? மாமூல். மாமூல்னா? ஒரு நல்ல போலீஸ்காரரை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி இது. அவங்க பதில் சொல்லுவாங்க. உங்க பேட்டி நிச்சயமா வித்தியாசமான பேட்டி தான். ரொம்ப நன்றி, வரேன். வாழ்க வளர்க. கான்ஸ்டபிள், இவங்க வந்து நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுமா? எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தானே இருந்தேன். அந்த வாழ்க வளர்க யாருங்கிறத பத்தி தான். ஆமா, அவரு ஏகப்பட்ட ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சவரு. இப்ப எந்த வித்தியாசமும் இல்லாம படுத்து கிடக்குறாரு. உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது தகவல் தெரியணும்னா மேல இடத்துக்கு போன் பண்ணுங்க. அப்ப நான் வரேன். ஒரு நிமிஷம். மாமூல் கொடுக்காம ஓடுறான். திருடங்கிட்டே மாமூலா? இவங்க என்னாச்சு? உனக்கு என்ன அதை பத்தி? யோ, அனாதை படம் மாதிரி போட்டு வச்சு. இந்த மாதிரி நீங்க பொறுப்பு இல்லாம இருக்கிறதுனால தான் இந்த மார்க்கெட்ல அடிக்கடி தற்கொலை. நீங்க எல்லாம் என்னமா பண்ண சொல்ற? யோ, அவன் ஏன் சத்தா, எப்படி சத்தா, இதெல்லாம் விசாரிக்க மாட்டீங்களா? இதெல்லாம் விட்டுட்டு என்ன என்ன பண்ணாலும் கேக்குறியே. இது நான் பத்திரிக்கையில எழுதி உங்களை ரெண்டு ஒண்ணு பாக்கல. ஹலோ, பெண்மை பத்திரிகையோட துணை ஆசிரியர். ஒரு சின்ன பேட்டி, ஒரே ஒரு கேள்வி. உங்க பதில் தேவை.
வாட் நான்சென்ஸ்? ராத்திரி 12 மணிக்கு மேல போலீஸ் கமிஷனர் எழுப்பி பேட்டியா கேக்குற? யார் நீ? இது ரொம்ப முக்கியமான விஷயம். ராத்திரியில நடக்கிற குற்றங்களுக்கு சில போலீஸ்காரங்களும் உடந்தேன்னு சில பேர் பேட்டி கொடுத்திருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க மிஸ்டர் கமிஷனர்? யார் சொன்னது? ஏற்கனவே உங்களை பத்தி உங்க வைஃபுக்கு நல்ல அபிப்பிராயம் இல்ல. நடுராத்திரியில இப்படி கத்துனா அவங்க என்ன நினைப்பாங்க? ஓ, நீயா? பானு, ஹலோ பானு. மம்மி, மம்மி, நீங்களா? நல்லா இருக்கியா? அப்படி என்னடி இந்த நேரம் கெட்ட நேரத்துல? எனக்கு இனிமேதான் நேரமே ஆரம்பம். நான் பத்திரிக்கையில சேர்ந்திருக்கேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. ஆமா, அப்படி என்னடி கேள்வி கேட்ட உங்க அப்பாவை அப்படியே வேர்த்து விறுவிறுத்து போயிட்டாரு? உங்க பொண்ணாச்சே, ஆல்வேஸ் சக்சஸ். கொலைகாரணங்களுக்கு அடுத்தபடியா நான் வெறுக்கிறது பத்திரிகைக்காரங்களை தான். நோ ஆன்சர் ஃபார் யுவர் ஃபில்தி क्वेश्चंस. அதுக்குள்ள பொண்ணோட கொஞ்சல பொண்ணு பத்திரிகைக்காரி ஆயிட்டான்னு ரொம்ப பெருமை போல இருக்கு. அவ எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன் சொன்னீங்களே, உங்களை நடுராத்திரியில எழுப்பி கேள்வி கேட்கிற அளவுக்கு தயாராயிட்டால, அத நினைச்சு உண்மையிலேயே எனக்கு பூரிப்பு தான். பசங்களுக்கு விவரம் புரிஞ்சிருச்சுன்னு ஒத்துக்க முடியல. என்ன போய் என்னங்க முணுமுணுக்குற? ஒண்ணுமில்ல. என் டிபார்ட்மெண்ட பத்தி கேள்வி கேட்க ஆரம்பிச்ச யாரையும் இதுவரைக்கும் நான் விட்டு வச்சதில்ல, விட்டு வைக்க மாட்டேன். மைண்டியோ. இந்த பொண்ணு எப்படின்னா அந்த தருதலை எப்படியோ